எல்லோருமே ஒரு கிரக பயிற்சிகளின் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக குரு பயிற்சி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன, குரு மங்களக்காரகன், சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பவன், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வழங்குவன் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் என்பது இந்த மே மாதம் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மிதுன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு கடக ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் என்று சொல்வார்கள். பார்வைக்கும் பலம் அதிகம். 3 இடங்களை பார்க்கின்ற போது அந்த 3 இடங்களையும் சுபிட்சம் அடையும். 5, 7, 9ஆம் பார்வைகளால். அதே நேரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கும் சில இடங்களுக்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற போது 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் யோக பலன்களை பெறக்கூடிய நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது மிதுன ராசி. மிதுன ராசினருக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும். 5ஆம் இடத்தில் எந்த ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் என்றால் மீன ராசினருக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். 7ஆம் இடத்தில் யாருக்கு சஞ்சரிக்க போகிறார் என்றால் மகர ராசினருக்கு சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடத்தில் யாருக்கு சஞ்சரிக்க போகிறார் என்றால் விருச்சிக ராசினருக்கு. 11ஆம் இடம் என்பது கன்னி ராசினருக்கு. பொதுவாக இந்த குரு பயிற்சி கடகத்திற்கு வரும் குருவினுடைய பலன்கள் மிக அதிகபட்சமான யோக பலன்கள் யாருக்கு கிடைக்க போகிறது என்றால் மிதுன ராசினருக்கு, மீன ராசினருக்கு, மகர ராசினருக்கு, விருட்சிக ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு. இந்த 5 ராசினரும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய யோக பலன்களை அடைய இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு ராசினரையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்கும் குரு பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார், அவர் எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷராசி. மேஷராசினர் பொதுவாக எல்லாவற்றிலும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள். அத்தகைய மேஷராசினருக்கு இதுவரை 3ஆம் இடமான தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடமான சுகஸ்தானம் மாதுஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது யோக பலன்களை கொடுக்குமா, அவயோக பலன்களை ஏற்படுத்துமா என்றால் சஞ்சார நிலையின் பற்றி பேசுகின்ற போது ஒரு பழம் பாடலே இருக்கிறது. தர்மபுத்திர நாளிலே வனவாசம் படி போகும்படி ஆனதும், தர்மபுத்திர நாளிலே வனவாசம் போகும்படி ஆனதும். பொதுவாக 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் தர்மபுத்திரர்கள் வனவாசம்